Hello everyone. Last tutorial நம்ம if loop பத்தி பார்த்தோம். அதுல else if பத்தி பார்த்தோம். அதுல சில comparators பத்தி பார்த்தோம். greater than, less than, equal to, not equal to இப்படி பல comparators பத்தி பார்த்தோம். அதுல பார்க்காத ரெண்டு comparators if loopல எப்படி யூஸ் பண்றது, அப்புறம் nested if loop அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணே நம்ம பார்க்க போறோம். இந்த nested if loopனா என்னன்னா, ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு if loop யூஸ் பண்றது. இது ஒரு if loop. இந்த if loopக்கு உள்ளேயே, அது முடியறதுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே இன்னொரு if loop நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்க. இதுக்கு பேர் தான் nested if. ஒரு ifக்குள்ள இன்னொரு if யூஸ் பண்றது அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளை காமிக்கிறதுக்காக வேண்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்பேரேட்டர்ஸ் பார்த்துட்டு சில ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். and, or, not அதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் while லூப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த while லூப் வந்துட்டு இங்கேயே இருக்குது. பட் இந்த கம்பேரேட்டர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் இஃப் லூப்பை வச்சு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து while லூப்புக்குள்ளே வந்தால் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்னையோடைய டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க, a equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் a greater than or equal to, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது greater than, less than, equal to, not equal to இப்படி தானே பார்த்தோம். ஸோ greater than or equal to, அதே மாதிரி less than or equal to அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் நாம எக்ஸல் விபிஎல்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இது greater than or equal to 0 அப்படின்னா a is 0 or a positive number அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ a வந்துட்டு greater than or equal to 0 தான், ஆனால் 0 இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ கண்டிப்பாக 0க்கு கீழே உள்ள வேல்யூஸ் இல்லை, ஒன்று 0 இல்லை 0க்கு மேலே. அப்போ 0 இல்லை அப்படின்னா இட் இஸ் அ நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா என்னன்னா 1 2 3 4 5 6 அப்படியே போயிட்டே இருக்கும். 0 இன்க்ளூட் பண்ணாமல் வரக்கூடிய நம்பர்ஸ் வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இந்த மெசேஜ் பாக்ஸ் எப்போ பிரிண்ட் ஆகும்? a வந்துட்டு 0 இல்லாமல் இருந்தால் இப்படி பிரிண்ட் ஆகும். a வந்து நாட் ஈக்குவல் டு 0 விச் மீன்ஸ் இட் இஸ் அ நேச்சுரல் நம்பர். இங்கே பார்த்தா a ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கேன். a லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா a இஸ் a 0 ஆர் அ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது ஒன்று வச்சு முதல் ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு. a is 0 or a positive number. So இப்போ பார்த்தோன்னா a is 0 or a positive number because a greater than or equal to 0 அப்படின்றதுனால, greater than or equal to 0ங்கிறதுனால இது வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் ஓகே கொடுத்தோன்னு வருது, a is a natural number அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன் a is a natural number அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னா, a வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ ஓகே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன வருது, நம்ம a திரும்ப அசைன் பண்ணியிருக்கிறோம். a திரும்ப அசைன் பண்ணும்போது எப்படி அசைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஸோ a திரும்ப 0 ஆக்கியிருக்கிறோம். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால a இஸ் 0 ஆர் நெகட்டிவ் நம்பர்னு வந்திருக்கு. இப்போ இந்த ஏங்கிற நம்பரை வந்து நம்ம 0ன்னு மாற்றி பார்க்கலாம். மாற்றி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு, ஃபர்ஸ்ட் a இஸ் 0 ஆர் அ பாசிட்டிவ் நம்பர் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இதுக்கப்புறம் a இஸ் அ நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது வருதான்னு பார்க்கலாம். வரக்கூடாது, பிகாஸ் a இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிறதுனால இந்த நேச்சுரல் நம்பருங்கிற லூப் வந்துட்டு, இந்த மெசேஜ் பாக்ஸ் வந்துட்டு வரக்கூடாது. ஸோ a இஸ் 0 ஆர் நெகட்டிவ் நம்பர்னு இதுக்கு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இங்கே நம்ம 5ன்னு மாற்றணும், அல்லது 10 100 என்ன மாற்றணும் அப்படின்னாலும் இந்த ரெண்டு லூப்புமே எக்ஸிக்யூட் ஆகும். பிகாஸ் a இஸ் 0 ஆர் a பாசிட்டிவ் நம்பர் அண்ட் ஆல்சோ a நேச்சுரல் நம்பர் பிகாஸ் இட் டசன்ட் ஹாவ் 0. ஸோ a இஸ் 0 ஆர் நெகட்டிவ் நம்பர், இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இப்போ நெஸ்டட் if லூப், ஒரு if லூப்புக்குள்ள இன்னொரு if லூப்பை பார்த்தாச்சு. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றதையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்தரா ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா and, or, not. நம்ம இந்த கேட்டை பற்றி படிச்சிருப்போம் எலக்ட்ரானிக்ஸில். and கேட், or கேட், நாட் கேட், XOR கேட், அப்படி பல விஷயங்கள் படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கேயும் and, or, not அப்படிங்கிறது. ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலக்ட்ரானிக்ஸில் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த ட்ரூத் டேபிள் என்ன அப்படின்னா, ஒரு கேட் இருக்கு, ஒரு and கேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கேட்டுக்கு ரெண்டு இன்புட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, and கேட், or கேட், இதுக்கெல்லாம் வந்துட்டு மோர் தென் ஒன் இன்புட் இருக்கும்.
நாட் கேட்டுக்கு 1 இன்புட் இருக்கும். இப்போ AND கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் 1 இன்புட் 2 மோர் தென் 1 இருக்கும். இப்போ நம்ம 2 இன்புட்டை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டுமே ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸ், ரெண்டுமே ஜீரோன்னு சொல்லலாம், ஃபால்ஸ்னு சொல்லலாம். ரெண்டுடைய கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆகும்போது அதனுடைய அவுட்புட் வந்து ஃபால்ஸாக இருக்கும். ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னாலும் அதனுடைய அவுட்புட் வந்து ஃபால்ஸாக தான் இருக்கும். எப்போ அது ட்ரூவாக இருக்குன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இது ட்ரூவாக இருக்கும். இதுக்கு பேர் AND கேட். ஆர் கேட் அல்லது ஆப்பரண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கும்போது ஃபால்ஸ், ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா கூட ட்ரூ ஆயிரும். ஸோ ரெண்டுமே ட்ரூ அப்படின்னா கூட ட்ரூ. ஸோ நாட் கேட்டை பார்த்தோம்னா இது இன்புட்டை அப்படியே வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது. ஜீரோ இருந்ததுன்னா ஒரு ஃபால்ஸ் இருந்ததுன்னா அதை ட்ரூவாக மாற்றும், ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதை ஃபால்ஸாக மாற்றும். இதுதான் நாட்டுடைய ஒர்க். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு இந்த 3 ஆப்ரேட்டர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், a ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இஃப் a கிரேட்டர் தென் 0 அண்ட் இந்த ஆண்டுக்கு மீனிங் என்னன்னா இந்த a வந்து கிரேட்டர் தென் 0ஆகவும் இருக்கணும், இந்த a வந்துட்டு லெஸ் தென் 10 ஆகவும் இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு a வந்துட்டு a ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஸோ -1ன்னு பண்ணுறேன் அப்படின்னா இந்த லூப், இந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபெயில் ஆகும். இப்போ -1க்கு பதிலாக 11 கொடுக்குறேன்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஸோ a கிரேட்டர் தென் 0 தான், ஆனால் லெஸ் தென் 10 கிடையாது. -1 இருக்கும்போது a லெஸ் தென் 10 தான், பட் a வந்துட்டு கிரேட்டர் தென் 0வா இருக்குது. சாரி, a வந்துட்டு லெஸ் தென் 0வா இருக்குது. ஸோ அதனால -1க்கும் அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒன்று வச்சு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். a ஈக்குவல் டு 1 இருக்கிறதுனால மெசேஜ் பாக்ஸ்குள்ளே போயிடுச்சு. a இஸ் பிட்வீன் 0 and 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஓகே, இப்போ இதையே வந்து நம்ம -1 அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கி பார்க்கலாம். அந்த லூப் எப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போகுதுங்கிறத பாருங்க. இப்போ அதுக்கு அடுத்த லைனுக்கு போகாது, ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி a ஈக்குவல் டு 11 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், அல்லது 10ன்னு கொடுத்தாலே ஃபெயில் ஆகும். பிகாஸ் a வந்துட்டு ஈக்குவல் டு 10 நாட் லெஸ் தென் 10 அப்படி தானே. ஸோ அதனால் இப்போவே அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து AND ஆப்பரண்டை பற்றின விஷயம். இப்போ அதுக்கடுத்து நம்ம ஆர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆர் நான் சொன்ன மாதிரி மோர் தென் 1 இன்புட் இருக்கலாம். இந்த AND கேட்டுக்கு, AND ஆப்பரண்ட்டுக்கு மோர் தென் 1 இன்புட் இருக்கலாம். இந்த a கிரேட்டர் தென் 0, a லெஸ் தென் 10 AND போட்டு இன்னொன்று a வந்துட்டு லெஸ் தென் ஆர் வாட் எவர் கண்டிஷன் வி வாண்ட் வி கேன் கிவ் ஈவன் ஆஃப்டர் திஸ் ANDன்னு கொடுத்து இங்கே இன்னொரு கண்டிஷன் கூட நம்ம கொடுத்துக்கலாம். a கிரேட்டர் தென் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கண்டிஷன் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சிமிலர்லி ஆர் ஆப்ரேட்டரில் அது கொஞ்சம் ஈஸியாக காமிக்க முடியுங்கிறதுனால நிறைய ஆர் ஆப்ரேட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். ஏ வந்துட்டு ஒரு நம்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரைம் நம்பர் 10க்கு கீழே உள்ள ப்ரைம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 5 7. ஸோ இப்போ இந்த ப்ரைம் நம்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு 3 லைன்ஸ் ஆஃப் கோட் நம்ம எழுதியிருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்கிறோம், ஏ வந்துட்டு 1ஆ இருந்தாலோ அல்லது ஏ வந்து 2ஆக இருந்தாலோ, ஏ 3ஆக இருந்தாலோ, ஏ ஈக்குவல் டு 5ஆக இருந்தாலோ, ஏ ஈக்குவல் டு 7ஆக இருந்தாலோ இந்த லூப்புக்குள்ளே என்ட்ரு பண்ணு அப்படின்னு. இப்போ நான் 7 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்க்கலாம். எஸ், ஏ இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸர் தென் 10, 10ஐ விட சின்ன ஒரு ப்ரைம் நம்பர் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ ஏ வந்து நான் இதே நேரத்தில் வந்துட்டு 8 ஆக்குறேன். ஓகே, ஸோ இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஆகலை. காரணம் என்ன அப்படின்னா ஏ வந்து லெஸர் தென் 10 தான், பட் இங்கே நம்ம சொல்லியிருக்கிற ஏதாவது ஒரு கண்டிஷன் கூட அங்கே பாஸ் ஆகலை. ஸோ அதனால அது ஸ்கிப் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஏ ஈக்குவல் டு 11 கொடுக்குறேன். 11 அப்படின்னா கூட அதுவும் ஒரு ப்ரைம் நம்பர் தான், பட் நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற நம்பர்ஸில் ஒன் ஆஃப் த நம்பர்ஸாக அது இல்லை. ஸோ அதனால அதுவும் எக்ஸிக்யூட் ஆகாது, ஸ்கிப் ஆகிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஏ ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன். ஓகே, a is a prime number lesser than 10. ஓகே, இப்போ இதே ஒரு விஷயத்தை a ஈக்குவல் டு
1 அப்படின்னு சொல்கிறேன். இங்கே என்னென்னா நாட் அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம், 1 வந்துட்டு 0 ஆகும், 0 வந்து 1 ஆகும், ட்ரூவை ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸை ட்ரூவாகவும் மாற்றும். இப்போ ஏ கிரேட்டர் தென் 0னா இந்த இடத்துக்குலாம் வரும் 1 2 3 4 5 அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும்போது ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5 வரும்போது ஏ கிரேட்டர் தென் 0 இஸ் பாசிட்டிவ், அதாவது ட்ரூ அப்படின்ற ரிசல்ட் வரும். அப்போ ட்ரூவாக வந்தால் இந்த நாட் என்ன பண்ணணும்னா அதை ஃபால்ஸ் ஆக்கி விட்டுரும். ஸோ ஃபால்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு இந்த இஃப் கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து அதனால அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஏ வந்துட்டு 0க்கு கீழே இருக்கும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும், அதை இது ட்ரூ ஆக்கி இது இந்த லூப்புக்குள்ளே என்டர் பண்ண விடும். இப்போ பாருங்க ஏ ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் ஆகுது ஏ இஸ் அ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் கிடைச்சிருச்சு. இப்போ இதையே வந்து ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா ஒன்றும் பிரிண்ட் ஆகலை. ஸோ எதுவும் பிரிண்ட் ஆகாததுக்கு ரீசன் வந்து இந்த ஏ கிரேட்டர் தென் 0 ட்ரூ ஆகிடுச்சு, ட்ரூவை இந்த நாட் கேட் வந்துட்டு ஃபால்ஸ் ஆக்கிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு லூப் என்ட்ரு ஆகலை. ஸோ இதை இன்னொரு வகையிலையும் பார்க்கலாம் இந்த மெசேஜ் பாக்ஸில். ஸோ இந்த மெசேஜ் பாக்ஸில் ஒன்று பார்க்கலாம் பாருங்கள். எம்எஸ்ஜி பாக்ஸ் ஏ கிரேட்டர் தென் 0ன்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிறத இங்கேயே காமிக்கும். ஓகே, இந்த மெசேஜ் பாக்ஸ்லேயே ஏ கிரேட்டர் தென் 0வா இல்லையா அப்படின்ற அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இங்கே காமிக்கும். நான் இங்கே நாட் போடுறேன் அப்படிங்கும்போது இப்போ என்ன கண்டிஷன் காமிக்குது, இதனுடைய எக்ஸிக்யூஷன் வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னு காமிக்குது. இதை ஏ ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லி நான் பண்ணிட்டேன் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு காமிக்குது. ஸோ இது ட்ரூ ஆகிறதுனால தான் இந்த இஃப் லூப்புக்குள்ளே இந்த இஃப் லூப்புடைய கண்டிஷன் மீட் ஆகி உள்ள ஃபர்தராக போகுது. ஸோ அது நாட்டுக்கு மட்டும் இல்லை, நம்மளால் அண்ட் ஆர் எந்த கேட்டுக்குனாலும் நம்ம பார்க்க முடியும். இப்போ பாருங்களேன். ஸோ மெசேஜ் பாக்ஸ் ஏ கிரேட்டர் தென் 0 அண்ட் ஏ லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ F8 ப்ரெஸ் பண்ணுறேன், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு 5ன்னு கொடுக்குறேன். இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படி தானே. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூங்கிறது இந்த மெசேஜ் பாக்ஸில் நாம் இந்த கண்டிஷன் எப்படி கம்பேர் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் ரெப்பிட்டேட்டிவ், இதெல்லாம் ரிப்பீட் ஆகாத ஒன்லி ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய லூப்ஸ். இப்போ ரெப்பிட்டேட்டிவ் லூப்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெப்பிட்டேட்டிவ் லூப்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் மீட் ஆகிற வரைக்கும் திரும்ப 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 அது நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ரெப்பிட்டேட்டிவ் லூப்ஸ். இப்போ இந்த லூப்பை பாருங்க, I ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஒயில்ங்கிறதும் ஒயில் லூப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா W எண்டுங்கிறது முடிக்கிறது. எப்படி இஃப்க்கு எண்ட் இஃப் இருந்ததோ அந்த மாதிரி ஒயிலுக்கு W எண்ட். இங்கே நம்மளுடைய கண்டிஷன் இஃப் லூப்பில் நம்ம எப்படி கொடுத்தோமோ அந்த மாதிரி கண்டிஷன் இங்கே கொடுக்கணும். ஓகே, அந்த தென்னு கொடுக்கறது வந்துட்டு ஒயில் லூப்பில் இந்த இடத்துல தேவையில்லை. ஒயில் I கிரேட்டர் தென் 0, நம்மளுடைய இங்கிலீஷ் வேர்டு ஒயிலுக்கு என்ன மீனிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே இதை நம்ம இன்டர்பிரேட் பண்ணிடலாம். எப்பெல்லாம் I 0க்கு மேலே இருக்குதோ அப்பெல்லாம் இந்த லூப் வந்து உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒயில் லூப் வந்து ஒரே ஒரு தடவை கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டா கூட அந்த ஒயில் லூப் டெர்மினேட் ஆகிட்டு வெளியில் வந்துடும். இப்போ I கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு தடவை I வந்துட்டு 0 ஆகிடுச்சு அப்படின்னா அந்த லூப் வந்துட்டு வெளியில் வந்துடும். ஓகே, இதை நான் ஏன் சொல்கிறேங்கிறது நம்ம ஃபர்தராக பின்னாடி பார்க்கலாம். ஒரே ஒருத்தர் அந்த கண்டிஷனை மீட் பண்ணிட்டா கூட அந்த லூப் வந்துட்டு டெர்மினேட் ஆகிரும். ஸோ நான் இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன், I கிரேட்டர் தென் 0. ஸோ மெசேஜ் பாக்ஸ் வருது, 3ன்னு வந்துடுச்சு. இப்போ 3ன்னு வந்ததுக்கப்புறம் நான் இந்த லைனை கொடுக்காம விட்டுருந்தேன்னா 3 3 3 3 3 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லூப் ஓடிக்கிட்டே இருந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்துட்டு கிராஷ் ஆகிரும். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. I ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறத இந்த லைன் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ I ஈக்குவல் டு 2 ஆயிரும். அப்போ தான் ஒரு பாயிண்டில் வந்துட்டு அந்த ஒயில் லூப் வந்து டெர்மினேட் ஆகும். இல்லைனா அந்த ஒயில் லூப் ஓடிக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் கிராஷ் ஆகிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 வந்துடுச்சு.
இப்போ 1 வந்துடுச்சு. இப்போ I equal to 0. இப்போ இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து I equal to 0ன்னு வச்சுட்டு I less than 3 அப்படிங்கிற கண்டிஷனை வச்சுட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் டிக்ரிமெண்ட். ஸோ 3ல இருந்து 2 1 0 அப்படி போகுது. இங்கே வந்துட்டு 0ல இருந்து 1 2 3 அப்படி போகுது. ஸோ இது இன்க்ரிமெண்ட், இது டிக்ரிமெண்ட். ஸோ I equal to 0ன்னு வச்சுட்டு while I less than 3, I 3யை விட கம்மியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறேன். ஆமாம் இருக்குதுன்னு ஒன்று உள்ளே போயிடுச்சு. ஸோ மெசேஜ் பாக்ஸ் ஃபஸ்ட்டு 0 வந்துருச்சு. அப்புறம் I வந்து 1 இருக்கும். இப்போ ஸோ 1 வந்துடுச்சு, 2 வந்துடுச்சு, இப்போ 3 ஆயிடுச்சு. இப்போ 3 less than 3 ஆனா இல்லை, 3 equal to 3. ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். இப்போ பாருங்க I equal to 0. ஓகே, இப்போ நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, ஒரு தடவை கண்டிஷன் ஃபெயில் ஆனால் கூட ஃபெயில் ஆகிரும்னு, அதுதான் இப்போ நடக்க போகுது பாருங்க. I equal to 0ன்னு நான் கொடுத்துட்டேன். I 3 இல்லாத வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். I 3 இல்லாத வரைக்கும். ஸோ இது எப்போல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம்? 0 1 2 வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். 3 கண்டிஷன் வந்த உடனே இந்த லூப், இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். அடுத்த நம்பருக்கு நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்த நம்பர் இன்க்ரிமெண்ட் பண்ணால் 4. ஸோ 4 வந்து இந்த கண்டிஷனுக்கு ட்ரூ தான், பட் ஃபர்தராக அதுவால் அட்வான்ஸ் பண்ண முடியாது. ஒரு தடவை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இதை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இப்போ I சொல்கிறேன், I equal to 0 தான் கரெக்டு. அடுத்தது 1 2. ஸோ இப்போ I வந்துட்டு 3 இருக்கு. ஓகே, I equal to 3. ஸோ இப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகும், அவ்வளோதான். ஸோ அந்த லூப் அதோட டெர்மினேட் ஆகிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு ஒயில் லூப்பில் அதே தான். ஸோ இஃப் கண்டிஷனில் நம்ம அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்ததுனால நான் இதை வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிளை வச்சு கோ த்ரூ பண்ணுறேன். I equal to 0. while I equal to 0, I 0வாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே I equal to I plus 1 நான் கொடுத்துட்டதுனால அடுத்த ஐட்ரேஷனில் 1 ஆயிரும். 1 ஆகும்போது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ வெளில வந்துடும். ஸோ 0க்கு அது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ I is not equal to 0, I equal to 1. ஸோ இந்த லூப் விட்டு அது வெளியில் வந்துடும். ஸோ இது வந்துட்டு ஃபர்தராக அடுத்த ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, I equal to 0, நம்ம இதுக்கு முன்னாடி இஃப்ல என்ன மாதிரி எல்லாம் பார்த்தோமோ அதே ஆப்பரண்ட்ஸ் தான். கிரேட்டர் தென் 0, கிரேட்டர் தென், லெஸ் தென், நாட் ஈக்குவல் டு அண்ட் ஈக்குவல் டு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இஃப் லூப்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதையுமே இந்த ஒயில் லூப்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒயில் லூப்ல இப்போ நாம பார்க்க போற கடைசியான இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, and எப்படி யூஸ் பண்றது, ஆப்பரண்டை எப்படி யூஸ் பண்றது, and or அப்படின்றத நம்ம எப்படி யூஸ் பண்றது, and or not எதனாலும் அதே கான்செப்ட் இஃப் லூப்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணோமோ அதே கான்செப்ட்ல இங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்பெல்லாம் ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்னா, I equal to I greater than 0வா இருக்கணும், லெஸ் தென் 5ஆ இருக்கணும். இப்போ இது 3 ஆகிக்கலாம். ஸோ லெஸ் தென் 3ஆ இருக்கணும். இப்போ நான் I equal to 0வா ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுமானா ஆகாது. ஏன், இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. I greater than 0ங்கிற கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. I வந்து 3ஐ விட சின்னதாக இருந்தால் கூட இது greater than 0 அப்படின்ற இந்த கண்டிஷன், I வந்துட்டு greater than 0 இருக்கணுங்கிற கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் I equal to 1 அப்படின்னு பண்ணுறேன்னா F8 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ லெஸ் தென், கிரேட்டர் தென் 0வா? ஆமாம். லெஸ் தென் 3ஆ? ஆமாம். ஸோ ரெண்டுமே ட்ரூ ஆனதுனால மெசேஜ் பாக்ஸில் உனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ I equal to I plus 1, இது 2 பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் I 3ஆ இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. I equal to 3. ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனதுனால வெளியில் வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஒயில் லூப்போடைய கான்செப்ட். ஸோ இந்த ஒயில் லூப்போடைய அப்ளிகேஷனை வந்து அடுத்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு எக்ஸலில் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அதை வச்சு இந்த ஒயில் லூப்பை நம்ம எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த டுட்டோரியலில் நாம் பார்க்கலாம். ஓகே.